துர்கா கிருஷ்ணா அவங்க மாமியார் ஒரு 4-5 வருடங்களாக படுத்து படுக்கை ஆயிடுறாங்க. படுக்கையிலேயே வந்து யூரின் டாய்லெட்னு இருக்கும்போது இவங்களால அது பொறுத்துக்கவே முடியல. ரொம்பவே வெக்ஸ் ஆயிடுறாங்க. வீட்லயே இருந்துட்டு நான் வேலையை எல்லாமே விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு மகனும் இருக்கிறாங்க. மாமனும் இருக்கிறாரு, ஒரு செவித்திறன் அப்புறம் பார்வைத்திறன் குறைபாடு உடையவராக இருக்கிறார். அவரால் முடிந்த உதவிகளை பணிவிடைகளை அவங்க மனைவிக்கு செஞ்சுட்டு இருப்பாரு. கணவர் வந்து வெளியூர்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க எப்போ ஃபோன் பண்ணாலும் எங்க அப்பா எப்படி இருக்காங்க, அம்மா எப்படி இருக்காங்க, அம்மாக்கு மாத்திரை எல்லாம் கொடுத்தாச்சுன்னு கேட்கும்போது இவங்களுடைய வெறுப்பும் ஆற்றாமையும் இன்னும் அதிகமாயிடுது. அவங்களுடைய ஆண் நண்பர் கிட்ட இதை சொல்லி சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. எப்பவுமே ஃபோன் கால் வீடியோ கால்னு சொல்லிட்டு அவர் அடிக்கடி வீட்டுக்கும் வரவழைக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து தவறான ஒரு முறையற்ற உறவுல இருக்கிறாங்க. ஒரு நைட்டு அவங்க ஆண் நண்பரை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு இவங்க ஜாலியா இருந்ததுக்கு அப்புறமா எப்படியாவது என் மாமியார் கொண்டுடுன்னு சொல்லிட்டு துர்கா கிருஷ்ணா கேட்குறாங்க. அவரும் வந்து ஒத்துக்கிட்டு அவங்கள கொலை பண்ண போறாங்க. கொலை பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இவங்க ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு இன்னும் ஒரு டவுட் வருது. ஒழுங்கா கொன்னுட்டோமா அப்படிங்கிற மாதிரி போயிட்டு பார்க்கும்போது இன்னைக்கு நைட்டு என்ன நடக்குது, இவங்க 2 பேருக்கும் என்னெல்லாம் வந்து பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறது தான் படத்துடைய மீதி கதை. நிஜமாவே ஒரு மிரள வைக்கும் த்ரில்லர் படம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இது